இன்னைக்கு எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு டீட்டெயில்டு அப்டேட் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சாண்ட்ராக்கு ஒரு சின்ன ரோஸ்ட் கொடுத்துருக்காரு. ஏன் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கரெக்டானா சுத்தலில் விடாதீங்கன்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இது விஜய்ஸ் கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம். யார் என்ன பதில் சொன்னாலும் சுற்றி விடாதீங்க பாரு. அவர் மனசில் நினைக்கிறத ஆன்சர் பண்ணணும்னு நினைப்பார். அது எப்படிங்க முடியும்? அவர் ஒரு மனுஷன், இன்னொருத்தவங்க இன்னொரு ஆள். நம்ம மனசில் நினைக்கிறது தான் நம்ம பேச முடியும். அதை அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எதுனா ஒன்று சும்மா மழுப்பி பண்ண தப்ப இல்லைன்னு சொன்னால் அதை சொல்லாதீங்கன்னு சொல்லலாம். மற்றபடி என்ன ஆன்சர் பண்ணாலும் தப்புனா பாவம் அந்த கண்டஸ்டன்ஸ் தான் என்ன தான் பண்ணுவாங்க. இது இவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. அப்புறமா ரம்யாஜுவோட அந்த மற்ற டாஸ்க் நடந்திருக்கு. அதாவது யார் 50 நாளாக இருந்ததுலேயே வேஸ்ட் டிக்கெட் அப்படிங்கிற டாஸ்க் நடந்திருக்கு. அதில் எல்லோரும் நிறைய பேர் ரம்யாஜுவை சொன்னதில் அவங்க கொஞ்சம் அழுதுருக்காங்க. அப்புறம் ரம்யாஜுக்கு ஒரு ரோஸ்ட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு தலைமை பொறுப்பு இது பண்ண முடியலைன்னா, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா எதுக்காக தலைமை பொறுப்புக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாப் மாயாவிஸ் இல்லை இன்னொரு ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு தலைவியாக இருந்தாங்கல்ல, அதை வச்சு கேட்டிருக்காரு. பட் அது எபிசோடில் வருமா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாமினேஷன் டிஸ்கஷனுக்கு சரியான ஒரு வார்னிங் 4 பேருமே கண்டிப்பாக டிசர்வ் பண்ணுறாங்க. யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா அண்ட் பார்வதி 4 பேருக்கும் சரியான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. அது டெஃபினட்டாக வேணும். ஏன்னா ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி அடிக்கிறாங்க. சூப்பரான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. அது கொடுத்து தான் ஆகணும். அப்புறமா கெமிக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, கெமிக்கு வந்து டைரக்ட் எவிக்ஷன் இல்லை, அந்த கார்டு காமிச்ச எவிக்ஷன் கிடையாது, ஒரு கார் எவிக்ஷன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. கார் வச்சு அது கரெக்டானு எனக்கு தெரியல, பட் கார்டு எவிக்ஷன் கிடையாது, அது மட்டும் எனக்கு ஷுவராக தெரியும். வேறு ஒரு மெத்தடில் எவிக்ட் பண்ணியிருக்காங்க. கெமி வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியும் நான் தான் எவிக்ட் ஆவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிருக்காங்க. நல்லா ஆக்சுவலி ஒரு குட் சோல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் டாஸ்கில் கூட கெமியை வந்துட்டு வியானா வந்து கொஞ்சம் கூட வெல் ட்ரெஸ்ட் இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் கெமி வந்துட்டு வியானாவை ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கெமி ரொம்ப வன்மம் இல்லாமல் விளையாடுவாங்க. பட் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் பெரிய சண்டை போட்டு அழுது இது பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கிரிஞ்சாக பண்ணது நிறைய பேத்துக்கு பிடிக்காமல் போயிடுச்சோ என்னவோ தெரியல. பட் எனிவேஸ் கெமி வந்து ஓட்டிங் பேசிஸில் கண்டிப்பாக எவிக்ட் ஆகலை. ஓட்டிங் பேசிஸில் லாஸ்ட்டாக இருந்தது வேற ஒரு பர்சன். ஆனால் கெமி எவிக்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வீக் திவாகருக்கும் அதே தான் நடந்துச்சு. அதே மாதிரி எவிக்ட் ஆகி போகிறப்ப எல்லோரும் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அண்ட் கெமியும் பிரஜனும் ஹாட் சீட்டில் இருந்த டைமில் சாண்ட்ரா வந்து செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க. நேற்று நடந்த ரோஸ்னால பிரஜன் தான் இன்றைக்கி எவிக்ட் ஆவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருக்காங்க போல இருக்கு. பட் பிரஜன் இல்லை, அது கெமி தான் தெரிஞ்சப்படி தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இவங்களோட கேம் ப்ளே கொஞ்சம் கம்மியாகிடும் நெக்ஸ்ட் வீக். இப்போ வைல்ட் கார்ட்ஸ் வந்தப்பறம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குனாங்க கேமை. இப்போ அவங்கள போட்டு தலையில் மண்டையில் அடித்து விஜய் சேதுபதி சார் உட்கார வச்சுட்டாரு. இனிமேல் கேம் பழையபடி படுத்து தூங்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு என்ன ரோல்ஸ். எல்லாமே அந்த டாஸ்க்கு தான். அந்த டாஸ்க்கு கொடுக்கும்போது யாராச்சும் ஒருத்தருக்கு லோவும் ஒருத்தருக்கு ஹையும் கொடுத்துட்டா போதும். இந்த மெயின் 4 பர்சன்ஸில் அவங்களே மண்டையை முட்டி அடிச்சுக்குவாங்க. அதுலேயே வந்து நமக்கு ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.